வரும் 2025 ஆகஸ்ட் 9ஆம் தேதியன்று கோவை சிற்றா அரங்கில் காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புதத் திருவந்தாதியின் 101 பாடல்களும் செம்மை இசைக்குழுவினரால் பாடப்பட உள்ளது. ஒருங்கிசை என்னும் இந்த நேரடி இசை நிகழ்வு குறித்து ஆசான் மா. செந்தமிழன் அவர்களுடன் ஒரு செவ்வி. ஒருங்கிசை நேரடி இசை நிகழ்வு. வணக்கம். திருமுறை பாடல்களை தோற்றுவித்து தமிழிசையை மீட்டவர் காரைக்கால் அம்மையார். இறைவனை பாடுவதற்காக தனி இசை கொள்கையை அமைத்து மீள் உருவாக்கம் செய்தவர். 101 பாடல்கள் உள்ள அற்புத திருவந்தாதி, 20 பாடல்கள் கொண்ட திரு இரட்டை மணிமாலை மற்றும் 11 பாடல் உள்ள இரு பதிகங்களின் 2 பாடல்கள் உட்பட 143 பாடல்களை அம்மையார் பாடியுள்ளார். ஒவ்வொரு பாடலிலும் இறைவன் மேல் அவருக்கு இருந்த காதலையும் வியப்பையும் வெளிப்படுத்தியிருப்பார். இறை தமிழிசையின் தாயாக விளங்கும் காரைக்கால் அம்மையார் அவர்களது அற்புத திருவந்தாதியின் 101 பாடல்களுக்கும் ஆசான் அவர்கள் பல பண்ணறிகளை அமைத்துள்ளார். ஒவ்வொரு பாடலும் வெவ்வேறு பண்ணறியில் இருந்தாலும் அடிப்படை பண் என்பது ஒன்றுதான். இதுதான் ஒருங்கிசை என்பது. வரும் ஆகஸ்ட் 9 ஆடி 24 சனிக்கிழமை ஆடி முழு நிலவன்று மதியம் 3 மணிக்கு மேல் கோவை சிற்றா அரங்கத்தில் இந்த ஒருங்கிசை நிகழ்வு நடைபெற உள்ளது. இது பற்றி ஆசான் அவர்களுடன் உரையாடலாம். வணக்கங்க. வணக்கம் சீர்செல்வி. இதுவரை 2 இடங்கள்ல நேரடி இசை நிகழ்வு நடந்திருக்கு. இது கேட்கலாமா இல்ல அற்புத திருவந்தாதி பத்தி பேசலாமா? முதல் ஆமா, நேரா அதுக்கே போயிடுவோம். திருவந்தாதிக்கு போயிடலாமா? அற்புத திருவந்தாதி இதுல செம்மை இசை கோவையில 4 பாடல்கள் இதுவரை வந்திருக்கு. இந்த அற்புத திருவந்தாதி பற்றி சொல்லுங்க. அற்புத திருவந்தாதி என்பது அறிமுகத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல இறை இசை மரபை தொடக்கி வைத்த தோற்றுவாய் அது. அதற்கு முன்பு தமிழ் கழகம் இருந்தது. 3 கழகம் இருந்ததாக நமது வரலாறு கூறுகிறது. கடைக்கழகம் 3வது அல்லது கடை தமிழ் கழகமும் ஒரு செயலிழந்த நிலையில்தான் அம்மை இறையருளால் எழுச்சி பெற்று அற்புத திருவந்தாதியை பாடுகிறார் என்பதனை நாம் புரிந்து கொள்கிறோம். தமிழ் கழகம் இருந்த வரை மொழி மக்களிடையே இசையாக எடுத்துச் செல்லப்பட்டது, நாடகமாக எடுத்துச் செல்லப்பட்டது. மக்களுடைய வாழ்க்கை முறை, வழக்காறுகள், அறக்கொள்கைகள் ஆகியனவெல்லாம் கழக பாடல்கள் வழியாக, அதாவது நாம் அறிந்த கலித்தொகை, நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு போன்ற தொகை நூல்கள், இவை எல்லாமே இந்த கழக நூல்கள். கழகம் என்பதுதான் தமிழ் சொல். அதாவது சங்கம் என்று தமிழ் கழகத்தில் இருந்த பாக்களில் அந்த சங்கம் என்று அது அழைக்கப்படவில்லை, தமிழ் கழகம் என்றுதான் அழைக்கப்பட்டது. இறையனார் அகப்பொருள் உரையில் கழகம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாம் எப்பொழுதுமே கழகம் என்று கூறுகிறோம். கழகம்
என்ற சொல் பலர் கூடி இருப்பதை குறிப்பது. ஒரு வட்டம், அது வட்டம் என்று பொருள் கொள்ளத்தக்கது. இப்பொழுது கூட கழற்சிக்காய் என்ற ஒரு காய் இருக்கிறது. அது உருளை வடிவமானது. அந்த வட்ட வடிவம் காலில் இந்த பெண்கள் ஒரு சில வேளைகளில் ஆண்களும் அணிந்திருப்பது கழல். அதாவது எது வளைத்திருக்கிறதோ ஒரு உறுப்பை வளைத்து இருப்பது கழல். அதுபோல கழகம் என்பது அது ஒரு வளைத்து கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு. அது தமிழ் கழகம் என்றால் தமிழை தமிழால் வளைக்கப்பட்ட அல்லது தமிழை வளைத்து ஒரு தமிழகத்தையே அதற்குள் கொண்டு வந்து அதற்குரிய பணிகளை செய்வதற்கான அது ஒரு காப்பு என்றும் ஆகும். அந்த நம்ம பொதுவாக இந்த கழல் அணிவதை இன்று காப்பு என்று அழைக்கும் பழக்கம் கூட இருக்கிறது அல்லவா? கையில் காப்பணிதல், காலில் காப்பணிதல் என்று காப்பு, அது காப்பு என்றும் ஆகும். கடல் என்பது இவ்வாறு பொருள் கொண்டது. அதனால கழகம் அதிலிருந்து வருகிறது. தமிழ் கழகம் என்பதுதான் முறையான நாம் வழங்கிய சொல். சங்கம் என்பது அயலவர்களுடைய சொல்லது. குறிப்பாக சமணர்கள் தான் சங்கம் அமைத்தார்கள், புத்தர்கள் சங்கம் அமைத்தார்கள். அவர்கள் மந்திரம் என்று அழைக்கக்கூடியதே சங்கம் சரணம் கச்சாமி என்று அவர்கள் அழைத்துக் கொள்வார்கள் தங்களை. சங்கம் என்பதனை ஒரு கூட்டத்திற்குரிய சொல்லாக தமிழகத்தில் அவர்கள்தான், அயல் சமயத்தவர்கள் தான் பயன்படுத்தினார்கள். அது பின்னாளில் என்னவோ அது சங்கம் என்பதுதான் தமிழ் சொல் என்று புரிதல் இருக்கிறது. சங்கம் என்பதனையும் தமிழ் சொல்லாக கொள்வது ஒன்று தவறு என்று கூறவில்லை. ஆனால் தமிழ் கழகம் என்றுதான் இறையனார் அகப்பொருள் உரை கூறுகிறது. ஆகவே நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கழகம் வழக்கொழிந்த பிறகு என்ன ஆயிற்று என்றால், மக்களை வழிநடத்துவதற்கான அமைப்பு இல்லை, மொழி வளத்தை மக்களிடையே எடுத்து செல்வதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை, யாவுமே நிலை குலைந்து கிடக்கின்றன. ஏறத்தாழ இது ஒரு 2200 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அதில் அவ்வளவு தெளிவாக இதுதான் காலம் என்று வரையறுக்க இயலாது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன் என்று கூறிவிடலாம். இன்னும் கூடுதலான ஒரு தொலைவில் கூட அந்த காலம் இருந்திருக்கலாம். அப்பொழுதுதான் அது ஒரு பேரழிவு நிகழ்ந்திருக்கிறது. அந்த காலத்தில் அந்த பேரழிவு இயற்கை பேரழிவாகவும் இருந்திருக்கிறது. ஒரு ஊழியை ஒத்த ஒரு நிகழ்வு இருந்திருக்கிறது. இங்க உள்ளேயும் தமிழகத்திலும் கூட ஒரு நிலையற்ற தன்மை, வழிநடத்துவதற்கான அமைப்புகள் இல்லாத நிலை என்று மக்கள் தவித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது. ஒருவாறு அவையெல்லாம் நிலை பெற தொடங்கும் போது இறையியல் எழுச்சி பெறுகிறது. நம்முடைய இறையியல் நமக்கென்று இருந்த இறையியல் மீண்டும் எழுச்சி பெறுகிறது. அதற்கு முன்பு வரை நாம் நம்மை ஒரு குறிப்பிட்ட ஒரு மத வழிபாட்டு என்று மதம் என்கிறோம், சமயம் என்று கூட கூறலாம். அந்த அடிப்படையில் நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் இறையியல் பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அது நம்மிடம் இருக்குது. அதாவது புறநானூற்றில் உள்ள சில பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய புறநானூற்று பாடல்கள் எல்லாம் நம்ம இறைவன் திருக்கோயில் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. ஆகவே நமக்கு இறையியல் என்பது அடிப்படை. இறையிலிருந்துதான் மொழி வளர்கிறது. அதாவது நம்முடைய தமிழ் கழகமே இறைவனால் அமைக்கப்பட்டது. முக்கண்ணனார் அமர்ந்திருந்தார், முருகவேள் இருந்தார், அகத்தியர் இருந்தார் என்றுதானே நமக்கு பதிவு இருக்கிறது. ஆகவே இறையியல் என்பது புதிதாக வளர்ந்ததல்ல. ஆனால் அது அடிநாதமாக இருந்ததை அன்றி மேலெழுந்து ஒரு சமயமாக இல்லை. சமயம் வேறு, இறையியல் வேறு. சமயம் என்றால் குறிப்பிட்ட சடங்குகள், சில விதிமுறைகளை கடைபிடித்தல், ஆடைகள், சீருடை போன்று. அதாவது இந்த சமயத்தவர் என்றால் இந்த சீருடை அணிய வேண்டும், முடியை நீட்டி கொள்ள வேண்டுமா, மழிக்க வேண்டுமா, கையில் எந்த களத்தை வைத்து பிச்சை எடுக்க வேண்டும்,
எல்லாவற்றுக்குமே விதிமுறைகளை வகுத்து விடும். சமயம் என்றாலே விதிமுறை தான். எந்த கிழமை எங்கு செல்ல வேண்டும், எந்த எப்படி வழிபட வேண்டும், நாள் பார்ப்பது, கோள் பார்ப்பது, காலையில் என்ன உண்ண வேண்டும், மதியம் என்ன உண்ண வேண்டும், எப்பொழுது எதனை உண்ணக்கூடாது, வாழ்க்கையின் ஒவ்வொரு நடவடிக்கையுமே விதிகளால் வரையறுத்து கொண்டே இருக்கும். சமயம் என்பதே அதுதான். இன்றைக்கும் அதுதான், அன்றைக்கும் அதுதான். ஆனா இந்த மாதிரியான சமயம் நம்மிடம் இல்லை. இறையியல் இருந்தது. மக்கள் திணை வாழ்க்கையில் இருந்தார்கள். நாம் திணைக்கென்று ஒரு தெய்வத்தை வழங்கிவிட்டோம். அதாவது குறிஞ்சிக்கு இது செய்யோன், முல்லைக்கு மாயோன் என்று திணைக்கு ஒரு தெய்வம். அவரவரும் அந்தந்த திணைக்குரிய தெய்வ வழிபாட்டில் இருந்தனர். அடிப்படையில் இறையியல் இருந்தது. விடுதலை வாழ்வியல் அது. அது எந்த சடங்கிற்கும் கட்டுப்பட தேவையில்லை. அதேவேளை திணைக்குட்பட்ட வாழ்க்கை என்ன விதிமுறைகள் எல்லாம் வைக்கிறதோ அந்த நிலத்திற்கேற்ற வாழ்க்கை, பருவம் என்று அழைக்கப்படக்கூடிய பொழுதிற்கேற்ற வாழ்க்கை, அந்தந்த நிலத்திற்கு திணைக்கு உரிய தெய்வம் என்று அற்புதமாக இருந்த காலம் அது. இந்த வாழ்க்கை முறைதான் சிதைந்து போனது. இது சிதைந்து போகும் பொழுது அயல் சமயத்தவருடைய வருகை இருக்கிறது. வைதிகம், புத்தம், சமணம், இந்த மூன்றுமே ஒரு படையெடுப்பு போல் உள்ளே வருகிறது. இதில் வைதிகர்கள் ஏற்கனவே உள்ளே வந்து விட்டார்கள். அவர்கள் கலந்து வாழ்வதற்கான முனைப்போடு இருந்ததை பல பாடல்களில் அறிகிறோம். அவர்கள் தொடக்கத்தில் ஒரு ஆதிக்கம் செலுத்தவில்லை, மாறாக கலந்து வாழ்வதற்கான முனைப்பு காட்டினார்கள் என்பது, கலந்து விட்டார்கள், தமிழ் கற்றுக்கொண்டு கலந்து விட்டார்கள் என்பதை பல பாடல்களில் பார்க்க, அது தனி தலைப்பு. ஆனால் நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் என்று சமணர்களையும் பௌத்தர்களையும் கூறிவிடலாம். அவர்கள் கலக்கவில்லை, மாறாக இங்கே இருந்த தமிழர்களுடைய வழக்காறுகளை சிதைப்பதிலும் அவர்கள் மீது அவர்களுடைய கொள்கைகளை திணிப்பதிலுமே ஈடுபட்டனர். இப்படி இருக்கும்போது வைதிக நடைமுறைகளும் இங்கே எழுச்சி அடைந்து விடுகின்றன. அதாவது அதுவரை கலந்து இணங்கி இருந்தவர்கள் இப்பொழுது எழுச்சி அடைகிறார்கள். எழுச்சி அடைந்து ஆட்சி செலுத்த தொடங்குகிறார்கள். குறிப்பாக களப்பிரர் காலம், பல்லவர் காலம் வரும்பொழுது சமணம் தான் அவர்களுக்கு அரசு சமயம், பல்லவர்களுக்கு. களப்பிரருக்கும் அப்படித்தான். புத்த மதத்தை ஆதரிக்கிறார்கள், ஆனால் வைதீகத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அது ஒரு குழப்பமான ஒரு தமிழ் வழக்காறுகளுக்கு புறம்பாக இருக்கும் எல்லாவற்றுக்குமே ஆதரவு என்ற நிலைப்பாடு வந்துவிட்டது. அதுதான் அயல் சமயத்தவருடையது. அதில் இறைவனுடைய நமக்கென்று இருந்த இறையியலின் மீது அவர்கள் பல்வேறு அவதூறுகளை வீசுகிறார்கள். அவற்றுள் ஒன்று, உங்களுக்கு இறைவனே இல்லை என்பது. அதாவது இறைவனே இல்லை, தேவர்கள் தான் எல்லாம். அது வைதிக நம்பிக்கை. இன்றைக்கு அதெல்லாம் வழக்கொழிந்து போய்விட்டது. சில சடங்குகள் இருக்கின்றன, மற்றபடி அது ஒரு அவர்கள் அப்படி ஒரு கொள்கை என்று கிடையாது. அது இந்த கோயில்களிலும் வீடுகளிலும் ஏதாவது வேண்டும் என்று தீ வளர்த்து அதில் எதையாவது எரிக்கும் வழக்கம் இருக்கிறது அல்லவா. இது அந்த பொருட்களை போட்டு அந்த புகை மேலே போய் தேவர்களை குளிர்விக்கும் என்பதுதான் அந்த எச்சம். அது ஒரு எச்சமாக இருக்கிறது. அது பெரிய தாக்கத்தில் இன்று இல்லை. ஒரு சில வழக்காறுகள் இன்று இருக்கின்றன. அவை கூட நம் இறையியலுக்கு மாறானவைதான். திருவாசகத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, வேள்வி என்பது நம் இறையியலுக்கு எதிரானது. ஆமா, வேள்வி, நமக்கு வேள்வி உண்டு, அது வேட்டல் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த வேள்வி உண்டு. ஆனா அதுல இந்த பலி கொடுப்பது கிடையாது. நாம் வேள்வி வேற, அது பலி கொடுக்கிறது வேற. சரி. இந்த வைதிகம் அப்பொழுது பலி கொடுத்து கொண்டுதான் இருந்தது. அந்த பலிகளால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது அவரோட நம்பிக்கையாக இருந்தது அப்பொழுது. இன்று அப்படி அது ஒரு கொள்கையாக இன்று இல்லை, ஒரு சின்ன நடைமுறையாக மக்கள் வழக்காற்றில் இருக்கிறது. அன்று அதுதான் அவருடைய கொள்கையே.
இந்த தேவர் வழிபாடு அல்லது வானூர் வழிபாடு, வானூர் என்று நாம் அழைத்தோம், அவர்கள் தேவர்கள் என்று தேவ் என்று சொன்னார்கள். தேவர்களைத்தான் தேவ் என்று அவர்களுடைய மொழி வழக்கில் உச்சரிப்பில் கூறினார்கள். இது வளர்ச்சி அடைகிறது. அதாவது இறைவன் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தேவர்கள் தான் என்ற நிலையை கொண்டு வருகிறார்கள். இன்னொரு பக்கம் சமணர்களுக்கு நாத்திகர்கள், அவர்கள் இறை மறுப்பாளர்கள். புத்த மதம் இன்று வரை அதில் தெளிவில்லாத ஒரு சமயம். அவரே ஒரு தெளிவில்லாத கொள்கையைத்தான் முன்வைத்தார். இன்று வரை அது பின்பற்றப்படும் எந்த நாடுமே அதில் தெளிவு கிடையாது. விளைவாக புத்தரையே கடவுளாக்கி விட்டார்கள். அது அவ்வளவு. கடவுள் என்று யாரும் இல்லை என்று கூறுபவர்கள் தாங்களே கடவுளாகி விடுவது ஒரு வழக்கம். அப்படித்தான் புத்தரும் என்று கடவுள் போல் வழிபடப்படுகிறார். அது ஒரு அதுல இறையியல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சமணர்கள் நாத்திகர்கள், அது நாத்திகத்தை வலியுறுத்தியது, அதுதான் அவரோட கொள்கையே. வைதிகர்கள் நாத்திகர்கள் அல்லர், ஆனால் அவர்கள் இறை மறுப்பாளர்கள். இறைவனை ஏற்கவில்லை, தேவர் வழிபாடு தான் இருந்தது. அது பலி கொடுப்பது, அது பலி சடங்குகள் வழியாக பலி கொடுப்பது. இப்படி இருக்கிறது. இதுதான் அன்றைய நிலை. இதில் ஒவ்வொருவரும் அவரவர் மொழியை திணிக்கிறார்கள். வடமொழி வைதிகர்களாலும் புத்த சமயத்தவர் பாலி மொழியையும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்கென்று பள்ளிகள் அமைக்கப்படுகின்றன, அதற்கென்று சங்கங்கள் அமைக்கப்படுகின்றன. அதுதான் சங்கம். புத்த மதம் உருவாக்கியதுதான் சங்கம். சங்கம் என்று சொல்லி அவர்கள் பரப்பியதுதான். தமிழில் சங்கம் என்று அழைப்பது ஒன்று பிழையில, சில இலக்கண மாறுபாடுகள் இருக்கின்றன. இருந்தாலும் சங்கம் என்று ஒரு மலருக்கு பெயரிட்ட சான்றுகள் பரிபாடலில் இருக்கின்றன. அது ஒன்று தமிழ் சொல் அல்ல என்று நான் கூறவில்லை. ஆனால் சங்கம் என்று ஒரு அமைப்பை அழைத்தவர்கள் புத்தர்கள். அதுதான் கருத்து. கழகம் தான் நம்முடையது. அது தமிழ சங்கம் என்று சமணர்கள் தான் அழைத்தார்கள். அது மதுரையில். அது தமிழ் என்று சொல்லை கூட வேண்டுமென்றே திரமிழ என்று அழைத்தார்கள். அந்த மணிப்பிரவாள நடை அந்த மாதிரி. ஆமா, அதுல இருந்த மணிப்பிரவாளம் என்ற ஒரு மொழி நடையை அவர்களே வட சொற்கள் கலந்து திட்டமிட்டு உருவாக்கினார்கள். அதற்காக பணி செய்து உருவாக்கினார்கள். அப்படி ஒரு சிக்கலான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அது. அந்த சூழலில் தான் இதற்கெல்லாம் முன்பு இந்த திரமிழ சங்கம் என்று இவர்கள் தொடங்குவதற்கு சற்று முன்பு என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த காலத்தில் அம்மை எழுச்சி அடைகிறார். அம்மைதான் அதை தொடங்கி வைத்தார், நாம் அறிகிறோம். அவர் இறையியலை முன்வைக்கிறார். இறைவன் உண்டு, நமக்கு இறைவன் உண்டு. ஏனென்றால் ஒரு பெரிய தொடர்பு அருந்து போய் கிடக்கிறோம். சில நூற்றாண்டுகளாக நமக்கு அருந்து போய்விட்டது, அந்த மரபு அருந்து விட்டது. மொழி சிதைக்கப்படுகிறது, நம்பிக்கைகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. உங்களுக்கு இறைவனே இல்லை என்பதுதான் 3 சமயத்தவருக்குமான கருத்தாக. அதில் அவர் 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். வைதிகர்களை பொறுத்தவரை என்னவென்றால், நாம் நம்முடைய இறைவன் என்று யாரை குறிப்பிடுகிறோமோ அவனை சுடுகாட்டில் ஆடுபவன், அழிப்பவன் என்று சொல்கிறார்கள். அதை இழிவுபடுத்துகிறார்கள். இப்பொழுது கூட அப்படி ஒரு நம்பிக்கை பலரிடம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இறைவனுடைய திருவுருவத்தை பலர் வீடுகளில் அனுமதிப்பதில்லை, வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டார்கள். அது அந்த அந்த எச்சம், அது அழிக்கும் கடவுள். அதாவது அப்போ காப்பது யார், படைப்பது யார் என்றால் அதற்கெல்லாம் அவர்கள் வேறு வேறு கதைகளை கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது படைப்பவர் வேறொருவர், காப்பவர் வேறொருவர். நீங்கள் யாரை இறைவன் என்கிறீர்களோ அவன் அழிப்பவன், அவன் சுடுகாட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று உருவகப்படுத்தி இழிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருந்த காலத்தில் எந்த ஒரு அமைப்பு பின்புலமும் இல்லாமல், எந்த அரசு ஆதரவு ஒன்றுமே இல்லாமல் ஒரு பெண் இவை எல்லாவற்றையும் தூக்கி வீசி இறையியலை நிலைநாட்டி விட்டு போனாள். அவள்தான் காரைக்கால் அம்மையார். அவள் எப்படி நிலைநாட்டினாள் என்றால்,
அவள் இசை வடிவில் இறைவனை தமிழில் பாடுகிறாள். அந்த பாடல்களில் அவள் இறைவன் நமக்கு யார் என்பதனை விளக்குகிறாள். எப்ப ஒரு பெருங்கூட்டமே, அதிகாரத்தில் இருக்கும் கூட்டம் இறைவனை அழிப்பவன், சுடுகாட்டில் ஆடுபவன் என்று கூறும்போது அதற்கு பதில் கூறுவது வேறு, அதுவே மிக கடினமானது. ஒரு பெண் எழுந்து வந்து முதல் பாடலை எப்படி தொடங்குகிறாள் என்றால், பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்று. அதாவது இவர்கள் வைத்த எல்லா கருத்துகளுக்கும் நேர் எதிரான ஒன்றை சொல்கிறாள். பிறந்து நான் இந்த மொழியை பயின்ற பின்னெல்லாம் என்று. நம்முடைய மொழியே ஒடுக்கப்பட்ட காலத்தில் மொழியை முன்னிலைப்படுத்துகிறாள். அந்த மொழியில்தான் இறைவன் இருக்கிறான் என்பதனை நேரடியாக கூறுகிறாள். இந்த மொழியை பயின்ற பின் தான் உன் மீது காதல் வந்தது என்று இறைவனை நோக்கி கூறுகிறாள். அவன் சுடுகாட்டில் ஆடுபவன் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவள் உன் மீது எனக்கு, இறைவன் மீது எனக்கு காதல் வந்தது என்கிறாள். இது எல்லாவற்றுக்குமே அவள் அந்த முதல் அடியிலேயே மறுப்பு தெரிவிப்பது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் நேர் எதிராக ஒரு கருத்தை வைத்து உண்மையை நிலைநாட்டுகிறாள். காதல் வந்துவிட்டது என்று ஒரு பெண் பாடுகிறாள். இதில் அவள் மொழியை அடிப்படையாக வைக்கிறாள். காதலிக்கத்தக்க தன்மை கொண்டவன் இறைவன் என்று கூறுகிறாள். அவனை கண்டு அஞ்ச வேண்டும் என்று அயலவர் கருதினார்கள். ஆனால் அவன் மீது காதல் வருகிறது என்று இவள் கூறுகிறாள். இப்படி தொடங்கி அந்த அற்புத திருவந்தாதியை அவர் பாடியிருக்கிறார். அதை பற்றிய உரை விளக்கம் தனியே என்னுடைய உரை தனியே வந்திருக்கிறது அல்லது வந்துவிடும். அதனை அனைவரும் கேட்கட்டும். இதில் என்னவென்றால், இந்த இசை நுட்பங்களை அவர் மீட்டெடுக்கிறார். அதற்கு முன்பு நம்மிடம் இருந்ததல்லவா இசை மரபு, பல 10-12,000 ஆண்டுகளுக்கு முந்தையது நம்முடைய இசை மரபு. பாணர்கள், பாணியர், பாணினியர், விரலர், விரலியர், கூத்தர் என்று பல குழுக்கள் வந்து இந்த இசை குழுவாக நாடெங்கும் பயணித்து இசையும் நாடகத்தையும் அரங்கேற்றி கொண்டிருந்த காலம் ஏறத்தாழ ஒரு 10,000 ஆண்டுகளாக அது நீடித்தது. தமிழ் கழக பணி என்பதே அடிப்படையில் இசை பணி, இசை வடிவில் எடுத்து செல்வதுதான். அகம்புறம் என்ற பகுப்பில் இசை வடிவில் எல்லாவற்றையுமே எடுத்து செல்வது, அதுதான் தமிழ் கழக பணி. அது அறுபட்டு போய்விட்டது என்பதனால் மக்களிடையே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் போனது. அவரவரும் தனித்தனியே கிடக்கிறார்கள். இந்த கூட்டம் போய் ஏதோ சொல்கிறது, ஏதாவது தலையை மழித்துக் கொள்வது. இது சமணர்களை பார்த்தா தலையை மழித்து கொள்ள வேண்டும். அது பௌத்தர்கள் வந்து ஒரு வேளை உணவு தான் சாப்பிட வேண்டியது. தன்னைத்தானே நொந்து கொள்வது, தண்டித்துக் கொள்வது, அழகாக இருக்கக்கூடாது, அழகுக்கு எதிரான கருத்து, ஒரு மாதிரி ஒரு மனித இயல்புக்கே மாறான தன்மைகளை எல்லாம் ஒரு சமயம் என்று பரப்பி கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சியா மட்டும் இருந்திருக்கு. ஆமா, மகிழ்ச்சியாக இருந்தால் அது ஒரு பாவம். அது ஒரு பாவம். அது போல இப்படி ஒரு கூட்டம். அது இங்க நாம ஒரு மகிழ்ச்சியில் கொண்டாடி கொண்டிருந்த ஒரு இனம், அந்த இனத்தில் உள்ள திணை வாழ்வியல் எல்லாம் ஒரே மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் தான். வீரம், காதல், இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருந்தது. இந்த நிலத்தில் வந்து தலையை மழித்து கொள்ள வேண்டும், இவ்வளவுதான் உணவு, இந்த உணவு தான், பிச்சை எடுத்துதான் உணவு. இன்னொரு கூட்டம் பிச்சை எடுத்தும் போதுதான் சிறந்தது. இன்னொரு கூட்டம் பெண்களை தொடுவது பாவம், அதாவது பிரம்மச்சரியமே சிறந்தது என்று இப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் எதிரான கருத்து நம்முடைய இறையில மீட்டெடுக்கிறாள். காதலை வலியுறுத்துகிறாள். இறைவன் மீது காதல், அதனை வலியுறுத்துகிறாள். இசை என்பதே அவர்களுக்கெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு எந்த இசையும் கிடையாது. அந்த அயல் சமயத்தவருக்கு ஒரு இசையும் கிடையாது.
ம். அதாவது மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடாது அல்லவா? அப்ப அதில் இசை எப்படி ம். இருக்கும்? இசை எப்படி இருக்கும் சார்? அதாவது அதனால இசை மீட்டெடுக்கிறாள். மொழி வளத்தை மக்களிடையே எடுத்துச் செல்கிறாள், எடுத்து கூறுகிறாள். இன்னும் சொல்ல போனால் அற்புத திருவந்தாதி வந்து அந்த வெறும் இசை மட்டுமல்ல, அது இசை நாடகமாகவும் இயற்றப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாடக வடிவும் கூட அது. அதனையெல்லாம் போக போக பின்னாட்களில் நாம் விளக்கலாம் என்றுதான் இருக்கிறேன். நாடகம், இசை, மொழி இந்த இவை இது எல்லாத்தையும் மீட்டெடுப்பதுதான் அந்த அற்புத திருவந்தாதி. அதுல இன்னும் பல வியப்புகள் இருக்கின்றன. அது இசை, அதில் உள்ள இசை ஒழுங்கு, இசை நுட்பம் இறைவனால் அருளப்பட்டது. அது அப்படியெல்லாம் எந்த ஒரு தனி மனிதராலும் இறையருள் இல்லாமல் அதனை இயற்ற இயலாது. அப்படி இயற்றி இருந்தாலும் அது இப்படியெல்லாம் இந்த 2200 ஆண்டுகளுக்கு பிறகு அது உயிரோடு இருக்காது. அந்த காலத்தில் இவர்கள் செய்த சேட்டைகள் என்று எதுவும் உயிரோடு இல்லையே, வெறும் நம்பிக்கையாகத்தானே இருக்கிறது. இங்க ஒண்ணுமே இல்லையே. எங்க இப்பொழுது யாரை அழிக்கும் கடவுள் என்றார்களோ அந்த அழிக்கும் கடவுளை இறைவனே இவன்தான் என்று நிலைநாட்ட தொடங்கியவள் காரைக்கால் அம்மையார். அவள்தான் நாம் அறிந்த வரலாற்றில் முதலில் அதனை மீட்டெடுக்க துணிந்தாள். இன்றைக்கு இந்திய நிலப்பரப்பெங்கும் இமயத்தின் உச்சியில் இருந்து குமரி முனை வரை எவன் இறைவனாக இருக்கிறான்? இவன் தான் இறைவன். ஆனால் இவனை அழிக்கும் கடவுள் என்று அன்று அது இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்புமே கூறி வந்த சூழலில் ஒரு பெண் எழுந்து இவன் அழிப்பவன் அல்ல, இவன் தான் இறைவன் என்று கூறினாள். அந்த அம்மையுடைய அந்த முதல் வித்துதான் இன்று வளர்ந்து இந்திய நிலப்பரப்பெங்கும் இறைவன் இவனே என்ற கொள்கையை நிலைநாட்டி இருக்கிறது என்று கூட கூறலாம், துணிந்து கூறலாம். வேற என்ன சான்று? வேற எந்த சான்றும் இல்லை. மற்ற அப்படி ஒரு பெண் காரைக்கால் அம்மை. நம்முடைய தமிழகத்திலாம் அவளுக்கே உரிய அடையாளமே இல்லையே. காரைக்கால் அம்மையார் பற்றி ஒரு உரையாடல் இங்கு இல்லை. அவளை பற்றிய கதை இருக்கிறது. அவளுடைய ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் மாம்பழங்களை கொண்டு போய் கொட்டுவதே பெரிய இந்த கூட்டம் அதே ஒரு பெரிய சடங்காக நடத்தி கொண்டிருக்கிறது. அவளுக்கும் இந்த இறையியல் மீட்புக்குமான உறவு குறித்து உரையாடப்படுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் அவள் பேய் என்று தன்னை அழைத்து கொண்டால் அதற்கெல்லாம் பல விளக்கங்கள் உண்டு. அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவளை ஒரு அழகற்றவளாக சித்தரிப்பது அல்லது அவளை ஏதோ ஒரு உண்மையிலேயே பேய் போல சித்தரிப்பு. அதாவது பேய் என்பது ஒரு சொல், பேயனார் என்றே ஒரு புலவர் இருந்தார். பேய் என்று இன்று நாம் எதனை புரிந்து கொள்கிறோமோ அதற்கு அந்த சொல்லுக்கு உள்ள பொருளுக்குமே நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அந்த பெண்ணை இப்பொழுது எப்படி மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அவள்தான் இறைவன் மீது தனக்கு உள்ள உறவினை வெளிப்படையாக அறிவித்து அந்த உறவிலிருந்து இசையை இறை தமிழை மீட்டாள். இப்படி பல அந்தாதியை அவள் தான் கொண்டு வந்தாள். பதிக முறை அவள் தான் கொண்டு வந்தாள். இன்னும் சொல்ல போனால் அவள் முன்வைத்த பல கருத்துகள் தான் இதற்கு பின்னால் வந்த தேவார பாடல்களிலேயே அடிநாதமாக இருக்கின்றன. பல கருத்துக்களை இப்படி கூறிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட அற்புத திருவந்தாதி 101 பாடல்கள் கொண்டது. இந்த அற்புத திருவந்தாதி நாம் வந்து ஒரே பண்ணாக இடைவிடாமல் தொடர்ச்சியாக ஒரே பண்ணாக இசையமைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனை நாம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நாளில் நேரடி நிகழ்வாக அரங்கேற்ற வேண்டும் என்று விருப்பத்தோடு இருக்கிறோம். நம்முடைய குழு தான் நீங்கள் அதற்கு ஒருங்கிணைக்கிறீர்கள். மற்ற நம்முடைய இசைக்குழுவினர் அனைவருமே அவரவர் பணியில் ஈடுபட்டு பயிற்சியில் இருக்கிறீர்கள். அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இதன் மீது நமக்கு இருக்கும் காதலால், விருப்பத்தால் இதில் ஈடுபடுகிறோம்.
இது நிகழ வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்படி நிகழ்கிறது என்பது அந்த விளைவு மீது அவ்வளவு அக்கறை இல்லாமல், ஆனால் இதன் மீது ஒரு ஆழ்ந்த காதலில் இதில் ஈடுபடுகிறோம். இது வரைக்கும் 2 இடங்கள்ல நேரடி இசை நிகழ்வு நடந்திருக்கு. இதுல மரபு தாளக்கருவிகள், அந்த மதங்கம், முழவு, வழி இசை கருவிகள்ல பார்த்தா நாதசுரம், முகவீணை, இந்த மாதிரி இதோட இந்த குச்சிகள், விதைகளை எல்லாம் வைத்து கருவியிதம், அதோட குரலிதம், இதெல்லாம் வச்சு இது வரைக்கும் நேரடி இசை நிகழ்வு நடந்திருக்கு. இது வரைக்கும் 11 பாடல்களைத்தான் இப்படி ஒருங்கிணைச்சு பாடியிருக்கோம். அதாவது பதிகமா பாடியிருக்கோம். இதுவரை செஞ்சதை விட கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு அதிகமா இன்னும் நுட்பமான கோர்ப்பு முறை இதுக்கு தேவைப்படும் இல்லைங்களா? ஒரே பாடல் போல அந்த 101 பாடலையும் ஒருங்கிணைக்கணும். நிச்சயமா இது எளிமையான பணி கிடையாது. இது பற்றி சொல்லுங்க. நீங்கள் சொன்னது போல இந்த இதுவரை நாம் ஒரு 11 பாடல்கள், ஒரு பதிகத்தின் 11 பாடல்களைத்தான் அதிகப்படியாக இசைத்திருக்கிறோம். இப்பொழுது இதுல வந்து நமக்கு உங்களுக்கு இசை வகுப்பில் கற்றுக் கொடுப்பது என்ன, பண் என்பது அடிப்படையானது. பண்ணிலிருந்து பண்ணறிகள் வருகின்றன. அந்த பண்ணறி என்பது இன்று ராகம் என்று கூறுகிறார்கள் அல்லவா, அதை போன்றது. அப்படி 2 ஒன்று அல்ல. பண் என்பது தாய், பண்ணறி அதிலிருந்து விளையக்கூடிய ஒரு வடிவம். அந்த ஒரு பண் தான் இருக்கும். அந்த ஒரு இலக்கணத்திற்கு ஒரு பண் தான் இருக்கும். நம்முடைய யாப்பு இலக்கணம் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட யாப்பு இலக்கணத்தில் இருக்கிறது, அது ஒரு பண்ணில் இருக்கும். அது மாறாது. அது 100 பாடல்களாக இருந்தாலும் மாறாது. ஆனால் அதில் பல்வேறு பண்ணறிகள் இருக்கும். அதாவது இந்த அதில் சீரமைப்பு முறை, குறில் நெடில் அமைப்பு முறை, மெய்யெழுந்தல் முறை ஆகியவற்றில் வந்து ஒவ்வொரு பாடலுக்குமே வேறுபாடு இருக்கும். இப்பொழுது நம்முடைய பதிகங்களே எடுத்துக்கொண்டால், ஒரு பதிகத்தில் உள்ள 11 பாடல்கள், சில 10 இருக்கும், 11 பெரும்பான்மையாக 11 இருக்கிறது. இந்த 11 பாடல்களிலும் முதல் பாடலுடைய அமைப்புக்கும் 2, 3, 4 வேறுபாடுகளுக்கும் மிக பெரும்பான்மையாக 5வது பாடலுக்கு பிறகு அதில் வேறுபாடுகள் மிகுதியாக இருக்கும். அதாவது அதில் உள்ள முதல் சீருடைய அமைப்பு, நெட்டெழுத்துக்கள் எவ்வளவு இருக்கின்றன, குற்றெழுத்து எப்படி இருக்குது என்று பார்த்தாலே தெரியும். அதில் வேறுபாடு இருக்கும். ஒரே இலக்கணம் தான், ஒரு இலக்கணத்தின் வெவ்வேறு கூறுகள் இருக்கும். இது ஒரே பண்ணில் இருக்கும், ஆனால் பண்ணறி வேறு வேறு. ஒரு பாடலுக்கு ஒரு பண்ணறி என்று இருக்கும். அது உங்களுக்கு நம்முடைய இசைக்குழுவில் இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்ளலாம், எளிதில் புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு பண் பல பண்ணறிகளை கொண்டது. பண் அரித்து வருவது பண்ணறி. ஒரு பண் என்பதனாலேயே 11 பாடல்களையும் ஒரே மாதிரி ஒரே வகையில் பாட வேண்டும் என்று இந்த ஒரு புரிதல் இருக்கிறது. அது மிக 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 பிழையானது. அந்த சீரமைப்பு, சொல்கட்டு, சீரமைவு, அதில் உள்ள நெடில், குறில், ஒற்று, மெய் ஆகியவை வேறுபடும் பொழுது பாடும் முறை வேறுபட வேண்டும். அதுக்காக தான் அப்படி எழுதுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை இருக்கிறது என்றால், ஏதோ ஒரு பெயரில் ஒரு பண்ணை குறிப்பிட்டு விட்டு 11 பாடலையும் அதே போல் அதற்கேற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. ஆமா, குறிலை நெடிலாக்குவது, நெடிலை குறிலாக்குவது. இவர்கள் ஏதோ ஒரு இலக்கணத்தை பிடித்து கொண்டு அதனை இதன் மீது திணிக்கிறார்கள். அது அப்படி இல்லை. ஒரு பண் பல்வேறு பண்ணறிகளுடன் இருக்கும். அதுதான் அடிப்படை. அது எழுதியதை பார்த்தாலே தெரியும். 101 பாடல்களிலுமே பல்வேறு பண்ணறிகள் இருக்கின்றன. அற்புத திருவந்தாதியில் ஒரு பண் தான், ஆனால் அதில் பல்வேறு பண்ணறிகள் இருக்கின்றன. நாம் இந்த பண் எவ்வாறு பண்ணறிகளாக பன்மயம் ஆகிறது என்பதனை நமக்கு உள்ள கொள்ளளவின் அளவுக்கு அதை விளங்கி கொண்டு
ஒருங்கிணைக்கிறோம். இவ்வாறு ஒருங்கிணைப்பதற்கு அடிப்படை என்னன்னா ஒருங்கிசை, இதனை தான் ஒருங்கிசை என்கிறோம். அதாவது நீங்கள் கூறியது போல நம்மிடம் என்ன இருக்கிறது, கருவி, இசைக்கருவிகள் என்று பார்த்தால் சில கருவிகள் இருக்கின்றன. அவற்றில் இதக்கருவிகள் தனி, சலங்கை, மணி, விதைகள், குச்சிகள், இதுபடி பல இதக்கருவிகள் இருக்கின்றன. குரலிதம் தனியே இருக்கிறது. குழுக்குரல், அதில் குறுங்குழு, பெருங்குழு என்று ஒரு பகுப்பு இருக்கிறது. தனிக்குரல் இருக்கிறது. இவ்வளவையும் இணைக்குரல் இருக்கிறது. இப்படி நாம் பகுத்து வைத்திருக்கிறோம். இதற்கு இந்த பாடல்களை நாம் இவ்வாறு தான் பாடி பயிற்சி எடுக்கிறோம். இவ்வளவையும் ஒருங்கிணைக்க வேண்டும். இவ்வளவும் ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும். 101 பாடல்களுக்கும் ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும். ஆனால் ஒரே வகையில் இருக்கக்கூடாது. வெவ்வேறு தன்மைகளுடன் இருக்க வேண்டும். ஆனால் யாவுமே ஒரு ஒருங்கமைவுக்குள் இருக்க வேண்டும். ஆகவேதான் இதனை ஒருங்கிசை என்று நாம் கூறுகிறோம். இந்த ஒருங்கிசைக்கு அடிப்படையாக இருப்பது அதனுடைய சுர இருக்கை, சுரங்களின் இருக்கை. உங்களுக்கு பயிற்சியில் அந்த சுர இருக்கைகளை எல்லாம் கற்றுத்தருகிறோம். சுர இருக்கை, அந்த சுர இருக்கையிலிருந்து வெளிவரும் சுர கட்டு, சுரக்கட்டு, அதன் பிறகு சுரவரி என்று படிநிலைகளை உங்களுக்கு கற்றுத்தருகிறோம். அந்த சுர இருக்கை முறையானதாக இருக்கும்போது எல்லா பாடல்களும் 101 பாடல்கள் அல்ல, அம்மையார் 1001 பாடல்கள் இயற்றி இருந்தாலும் அந்த பாடல்களுக்குரிய சுர இருக்கை யாது என்பதனை விளங்கி கொண்டால் அந்த எல்லா பாடல்களையுமே அவர் இயற்றிய ஒழுங்குக்கு மாறுபாடு இல்லாமல் நம்மால் இசைத்து விட இயலும். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது சுர இருக்கை நாம் விளங்கி கொண்டு அதிலிருந்து சுரக்கட்டு, சுரவெறி ஆகியவற்றை எல்லாம் விரித்து இந்த ஒருங்கிசையை அமைக்கிறோம். இதில் எல்லா கருவிகளுக்கும் இதே சுரவரி தான். குரல் குழு குரலுக்கு இதுதான், தனி குரலுக்கு இதுதான். ஆனால் வெவ்வேறு பன்னரிகளோடு அது இருக்கும். இதுதான் இதோட கட்டமைப்பு. சரி. இதுவரை பண் பற்றி, பன்னரி, சுர இருக்கைனா என்ன, சுரக்கட்டு, சுரவரி, இது பற்றி எல்லாம் சொன்னீங்க. இத நாங்க வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒருங்கிசையா மேடையில நம்ம பார்க்க போறோம். இது எப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க பார்வையாளர்களுக்கு மட்டும் இல்ல, இதில் பங்கெடுக்க உள்ள நமக்கும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி பொறுப்புகளை கொடுத்திருக்கீங்க. இப்ப தனிக்குரலாகட்டும், குழுக்குரல், குழுக்களா பாடல்கள் பாடணும், சுரவரி பாடணும், சுட்டிதம், ஒத்திதம் இதெல்லாம் இடையில பாடணும். அதோட தாளக்கருவிகள், இதக்கருவிகள், இப்படி எல்லாரும் அவங்க பணியை செய்யும் போது இந்த ஒருங்கிசையானது நிச்சயமா சிறப்பா இருக்கும். இப்படி இத்தனை பாடல்களை ஒருங்கிணைத்து இப்படி ஒரு ஒருங்கிசை நிகழ்வு இங்குதான் முதல் முறையா நிகழப்போகுதுன்னு நினைக்கிறோம். பார்வையாளர்களுக்கும் பங்கெடுக்க பார்வையாளர்களுக்கும் பங்கெடுக்க உள்ளவர்களுக்கும் இந்த ஒருங்கிசையானது பெரும் பேருன்னு தான் சொல்லணும். மிக்க நன்றி. நன்றி சீர்செல்வி. இந்த செவிமடுப்போர் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி. வரும் ஆகஸ்ட் 9, 2025 சனிக்கிழமையன்று மாலை 4 மணிக்கு சிட்ரா அரங்கில் நடைபெற உள்ள இந்த ஒருங்கிசை நேரடி இசை நிகழ்வில் கலந்து கொள்ள விரும்புவோர் 7412349881 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் செய்தி அனுப்பவும். நன்றி.